மக்கள் நிலைநிறுத்தி பாருங்க அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும். அடுத்த முறை நம்ம எலெக்ஷன்ல சந்திச்சா அந்த மக்கள் உண்மையில நமக்கு ஓட்டு போடுவாங்களா தாட் இருக்கு நம்ம. அவன் கட்சி அவன் சுய முடிவுல எடுக்க விட்டுடணும். இது ஏன் பின்வாசல் வழியா இந்த எச்ச வேலை செய்யணும்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல வந்து. நேற்று அடிச்சாரு சண்முகம் ஒரே அடி. நாங்க இதுக்கு டிஎம்கே கிட்ட கேட்டு எங்களோட முடிவு எடுக்கணும்னாரு. அந்த சுய பரிசோதனை ஒரு கட்சியும் எடுக்கணும். அந்த சுய பரிசோதனை ஒரு கட்சியும் எடுக்கணும். அந்த துணிவு தான். நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, நீ உன்னோட நலனை பார்த்துக்கிட்டு ஒரு கட்சியில இருந்தனா, கட்சியும் நீ சேர்ந்து அழிஞ்சிருவ. கட்சியோட நீ எடுக்கிற முடிவு தான் உன்னையும் கட்சியும் வளர விடும். அது எல்லாருமே யோசிக்கணும். டிஎம்கே மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸ்டாலினுக்கு யார் இந்த ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. இல்ல அவருக்கு அறியாமலே இதெல்லாம் நடக்குதான்னு எனக்கு தெரியல. அவர் இருக்கத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கூப்பு போறாரு. நான் நினைக்கிறேன் 26 திமுகவோட கதை முடிஞ்சுது. அவர் என்னைக்கு ரிசைன் பண்ணி கொடுத்தாரோ அதோட கதை முடிஞ்சு. ஏன்னா மொத்த பேரும் நீங்க இன்னும் இல்ல இரு முடிச்சிடறேன். இந்த 2.5 வருஷம் நீங்க செட் பண்ண நெரேட்டிவ் மக்கள் எங்கேயாவது நம்பி இருந்தா விஜய்க்கு ஏன் 1.25 கோடி பேர் ஓட்டு போடணும். இத்தனைக்கு அவர் வந்து ரேலி ஃபுல்ஃபில் பண்ணல. மாநிலம் ஃபுல்லாலாம் போயெல்லாம் பிரச்சாரம் பண்ணல. சொற்பமான அவ்வளவுதான் பிரச்சாரம் பண்ணாரு. அவ்வளவு வாக்கிய மக்கள் தெரியணும். எவனா நம்பனானா நம்மளான்றது தெரியல. மத்தவங்களும் இன்ஸ்டாகிராம் மூலியமா வந்துட்டாரு, யூடியூப் மூலியமா வந்துட்டாரு, நடிகர் மூலியமா வந்துட்டாருன்னு. ஒரு முதலமைச்சரா இருந்தவருக்கு கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணணும். உண்மையில விஜய் அப்படி வந்தாரா இல்ல மக்கள் அதிருப்தி நம்ம மேல இருந்ததான்னு சொல்லிட்டு அதையே நீங்க ரியலைஸ் பண்ணல. என்ன எக்ஸிட் போடல அன்னைக்கு சொல்லிட்டா அதை நம்பிட்டு இருந்தீங்க. இன்னைய வரைக்கும் நீங்க கூட நம்பிட்டு இருக்கீங்க. அதுதான் திமுக குழி தோண்டி பதைக்கும் போது நான் நினைக்கிறேன். நான் இத்தனை நாள் நான் நினைச்சிருந்து டிஎம்கே எதிர்கட்சியா உட்காந்துருச்சு, அது வளர்ந்ததுன்னா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் முடிவு காட்ட முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சிருந்துதான் நான் வந்து. ஆனா நீங்க போகக்கூடிய நகர்வுன்றது மிகப்பெரிய அழிவு பாதை. நீங்க வெளியே வர முடியாத அளவுக்கு அழிவு பாதை. இன்னைக்கு எப்படி தேமுதிக ஒரு அழிவு நிலைக்கு போச்சோ, மக்கள் நீதிமே காணாம போச்சோ, என்டிகே பத்தி நான் பேச மாட்டேன், ஜோகர் கட்சி மக்களுடைய ஒரு அபிமானத்தை பெருமரமா இருந்துட்டு அழிவு நிலைக்கு எந்தெந்த கட்சி போச்சோ, திமுகவும் இந்த வாழ்ந்து கட்டவன்ற ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா போகும். அது தாவைக்காலெல்லாம் நடக்காது. நாங்க என்னத்த பண்ண போறோம்? மக்களே அந்த தீர்வு கொடுத்துருவாங்க. நீங்க பாருங்க. காங்கிரஸ்காரன் நேற்று அடிச்சிங்க பாருங்க பப்ளிக்ல. அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு அவங்கள பத்தி. காங்கிரஸ்காரன் அடிச்சிங்க பாருங்க பப்ளிக்ல. அதாவது என்னன்னா, டிவிகே சார்ந்து ஒரு ஏஎம்கே ஒரு அமமுக காரன் வந்தானா அது குதிரை பேரமா? அதிமுக திமுக பண்ணா அது வந்து அரசியல் ராஜதந்திரமா? என்னடா உங்க நெரேட்டிவ்? என்ன உங்க நெரேட்டிவ்? இதுல ஒத்த எம்எல்ஏ வந்தா அது குதிரை பேரம் இல்ல, ஒத்த எம்எல்ஏ வந்தா குதிரை பேரம். வருஷ கணக்குல சண்டை போட்டுட்டு நீ அங்காளி பங்காளி ஆயிடுவானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பப்ளிக் எல்லாம் வந்து லாலிபப் வாயில சப்பிட்டு போவாங்களா? எலெக்ஷன் வந்துதான் ஆகணும். மறுபடியும் அவன் தானே உனக்கு ஓட்டு போட்டாகணும். ஜனாதிபதி ஆட்சி வந்தாலும் சரி, இல்ல நீங்க வேற யாராவது மினிஸ்டர் சிஎம் ஆக்கி உட்கார வச்சுட்டு நம்ம கைப்பாவே அவரை வச்சுட்டு ஆளலான்னு 2 பேரும் அங்காளி பங்காளி முடிவு பண்ணியிருந்தாலும் சரி, அடுத்த எலெக்ஷன் நீ சந்திச்சுதான் ஆகணும். நிரந்தரமான கூப்பில் இருந்துதான் ஆகணும். விஜய் எங்கேயும் போயிட போறது. என்ன எதிர்கட்சி தலைவரா செயல்படுவார் அப்படி இருந்தா. அப்படிதான் நடக்கும். பார்க்கலாம். நல்லதை தள்ளிதான் போட முடியும், ஆனா அதை தடுக்க முடியாது. அருண்ராஜ் சொன்னது அதே தான் சொல்றேன் நானும். நல்லதை தள்ளி போட தான் முடியும். எந்த கொப்பானாலும் தடுக்கவே முடியாது. மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நீ என்னைக்கு முடிவு எடுத்துட்டியோ அன்னைக்கே நீ முடிஞ்சிருச்சு. நீ நாளைக்கு போய் ஒட்ட முடியாது. மக்களுக்காக தான் அதை பண்ண, மக்களுக்காக தான் அதை பண்ணனா செருப்பை கழட்டி அடிப்பாங்க. விஜய் பி டீம் இல்லைன்றதை காங்கிரஸ் நிரூபிச்சிருச்சு. இதுக்கு மேல நீ இன்னும் குற்றச்சாட்டை வந்து விஜய் மேல நீ வச்சிட முடியும்? நேற்று செந்தில் வேலன்னு ஒரு அண்ணா இருக்கான்ல, அவனை கேள்வி கேட்கிறாங்க ஆங்கர். இந்த மாதிரி ஏங்க அவரு தான் வந்து நீங்க இனிமே வந்து பிஜேபியோட அலையன்ஸ் சொன்னதெல்லாம் உடச்சு தள்ளிட்டு நீங்க காங்கிரஸ் கூட வந்து நிக்கிறாரு. இன்னும் அவர் மேல என்னங்க நரேட்டிவ் நீங்க செட் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அது சொல்றாரு, ஏங்க எங்களால ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை நாங்க பண்றோம், இதுல என்னங்க தப்பு இருக்குன்றாண்டா. நாங்க அதிமுக திமுக ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஏன் நாங்க முன்னாடி பிஜேபி கூட கூட்டணி வச்சது இல்லைன்னு கேக்குறான். நீ விஜய் எதிர்க்க என்ன டூல் வச்சிருந்த? இத்தனை வருஷமா ஒரே டூல் தான். அதாவது எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3.5 இயர்ஸா விஜய் உனக்கு எதிர்த்தது என்னன்னா பிஜேபியோட பி டீம். இன்னைக்கு அதை சொல்ல கூட முடியாம போயிடுச்சு பாரு உங்களால. இந்த வார்த்தையே சொல்ல முடியாம போயிடுச்சு பாரு. அது ஆப்ஷனே கட் பண்ணிட்டாரு விஜய். கம்ப்ளீட்டா கட் ஆயிடுச்சு. இப்ப நீ விஜய் என்ன விமர்சிப்ப? விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சைலண்டா இல்ல மாசு ரொம்ப எல்லாம் போக வேண்டாம். இப்ப இந்த ஓட்டு எப்படி கேட்டாங்க? இப்ப நடந்த தேர்தல் ஓட்டு எப்படி கேட்டாங்க? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் போட்டின்னு சொல்லிதானே, பிஜேபி எதிர்ப்பு சொல்லிதானே அந்த 1.25 கோடி ஓட்டு கேட்டாங்க. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் போட்டின்னு சொல்லிதானே ஓட்டே கேட்டாங்க. அது முடிஞ்சிச்சு சந்தோஷம். இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணு ஏன்னா மக்கள் எல்லாம் முட்டாள். இப்ப போட்டவங்க எல்லாம் அதை நம்பி இப்ப அடுத்து முடிச்சிருச்சு, அவங்க போயிட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு. இப்ப ஆளுநர் ஆட்சி வந்தாலும் அதுக்கு ரீசன் டிஎம்கே தான்.
பிஜேபி இருக்குது. அதை தாண்டி அவங்க துணை போன டிஎம்கே வைப்பாங்க. பிஜேபி உள்ள டோட்டலா தமிழ்நாட்டுல வர விட்ட ஒரு பெரிய பெரிய பிக் ரீசன் பெண்மணியா பிஜேபி 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுவாங்க இதை. இல்ல திராவிட, அதனாலதான் நம்ம நம்ம அண்ணன் வந்து சட்டப்படியா ஒரு கொஞ்சம் பொறுமையா போறாரு, ஜனநாயகத்துக்கு உரிமைப்பட்டு பொறுமையா போறாரு. அதுதான் போறாரு. ஏன்னா நம்ம வந்து கவர்னர் பிஜேபி அந்த ரூல், கவர்னர் ரூல் கொண்டு வரக்கூடாது, அவருக்கும் தெரியாது. இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம், அவருக்கு தெரியாத என்ன? 6 மாசம் கழிச்சு இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, ஆட்சி கவுக்கும் இவங்க எல்லாம் நம்ம இவ்வளவு பேசுறோம், அவருக்கு தெரியாத என்ன? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அவருக்கு தெரியும் சந்தோஷ், அவர் தெரிஞ்சுதான் சைலண்டா இருக்காரு, புரியுதா? ஆமா, அவர் சைலண்டா இருக்கிறது காரணம் என்னன்னா, நீ என்ன பண்ற அதை நான் பாத்துட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்றேன். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணா தளபதி விஜய் போராட்டம் நடத்துவாரு, அது நடக்கும். நீ கண்டிப்பா அவர்கிட்ட பிளான் பி, பிளான் சி எல்லாம் இருக்கும், அவர்கிட்ட இருக்கும். பிளான் பி, பிளான் சி எல்லாமே இருக்கும், அவருக்கு தெரியாதா என்ன? அவர் வந்து என்னன்னா, நம்ம மக்களுக்குள்ள வந்து இத்தனை காசு கிட்டத்தட்ட 5000 கோடி 10,000 கோடி நியர்லி மேபி அதுக்கு மேலே இருக்கான், நான் சுமாரா தான் சொல்றேன், அந்த அளவுக்கு வந்து எலெக்ஷனுக்கு செலவு பண்ணியிருக்கான். மறுபடியும் டாக்ஸ் கட்டினப்ப பேமெண்ட் தான் கொடுக்கணும். அதனால வேண்டாம், நம்ம கொஞ்சம் பொறுமையா போலாம் சொல்லி அவர் இருக்கிறாரு, பார்க்கலாம். இன்னொன்னு நான் சொல்றேன், நேற்று வந்து 118, நேற்று கொடுத்தது வந்து நியூஸ்ல வந்தது 116 தான் வந்திருக்குது. பட் ஆனா கவர்னர் சைட்ல இருந்து ஒரு அறிக்கை கூட வரல. விஜய் வந்து மெஜாரிட்டி வந்து கொடுக்க முடியாது, மெஜாரிட்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏன் கவர்னர் வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்காரு? இதுக்கு முன்னாடி கொடுத்தப்பல கவர்னர் அறிக்கை கொடுத்துட்டாருல, ஏன் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கிறாரு? இந்த மாதிரி கவர்னர் நடுநிலையாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செயல்படவே இல்லைங்க. கவர்னர் வந்து அவர் ஒன் சைடா அவருக்கு வந்து என்ன ப்ரெஷர் இருக்கு, அவர் வந்து நடுநிலையா செயல்படுற மாதிரியே தெரியல. அவரோட செயல்பாடுகள் எல்லாமே சந்தேகம் அடிக்கிற வகையில தான் இதெல்லாம் இருக்கு. பார்த்துட்டு நீங்க நடுநிலை வரை எதிர்பார்க்கறீங்களா? இல்ல இவரை வந்து யாரு ஏக்குறா, எல்லாமே ரொம்ப அப்பட்டமா தெரியுது. இதுக்கப்புறமா நம்ம அவர்கிட்ட போய் நம்ம என்ன மாதிரியான நடுநிலை விஷயம் எடுத்து கோஷாலத்தை நம்ம ஏக்கணும், கோஷாலாக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காருங்க. நீங்க இவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்பீங்க? அதனால ஆளுநர்கிட்ட வந்து நல்ல தீர்ப்பு நம்ம எதிர்பார்க்கறது வாய்ப்பே இல்ல. இவங்க கவர்னரா போடுறதே ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து அக்னாலேஜ் பண்றவன தான் போடுறானுங்க, பார்த்து. ஆளுநர் நம்மகிட்ட லிஸ்ட்டை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லிஸ்ட்டை கொடுன்றாரு, வாங்குறாரு, யாருக்கோ கொடுக்குறாரு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜனாதிபதி ஆட்சிங்கிற ஒரு டைரக்ஷனுக்கே போகக்கூடாது. ஏன்னா அது ஒரு இன்டெஃபினைட் பீரியட் தான். 6 மாசங்கிறது ஆஸ் பெர் லா. ஆனா அது எவ்வளவு நாளாலும் எக்ஸ்டெண்ட் ஆகலாங்கிறது தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஒரு கான்செப்டுக்கே போக வேணாம். ஸோ எவ்வளவு தூரம் நம்ம வந்து மெஜாரிட்டி காமிச்சு ஆட்சி கட்டில அமர்றது மட்டும் தான் பார்க்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த அமமுக மட்டும்தான் இப்போ ஒரு இடிக்குதான். இப்ப நம்பர்ஸ் எத்தனை நம்பர் தான் எக்ஸாக்ட் 160 வரைக்கும் வந்துட்டு இன்னைக்கு முடிஞ்சிரும். நீ விசிகே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரும். விசிகே will be ஹிந்துல போட்டிருக்காங்க சப்போர்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. I'm not sure. இல்ல சித்து வெயிட் பண்ணலாம். அவர் இப்போ 30 இல்ல இப்போ ஒரு நிமிஷம், இப்போ 31 மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க பட் நம்ம அண்ணா கையில லெட்டர் கிடைச்சு அண்ணா கொண்டு போற வரைக்கும் நம்ம அப்பதான் நம்ம obviously we need to be அப்பதான் இருந்தாகணும். பட் லெட்ஸ் see. அண்ணா லெட்டர் போனா கூட நான் நம்ப மாட்டேன். அவர் ஜோசப் விஜயின் கையெழுத்து போடணும், அப்பதான் நம்புவேன். ஆல்ரெடி வந்து கண்டடிப்பாரு, எனக்கு தெரியாது சாமி. அது வேற ஒரு சிக்கல் இருக்கு. திடீர்னு அவர் வந்து எனக்கு தெரியாது, டிவி காரன் லெட்டர் கொடுத்துட்டான் அப்படின்னு முருகனா முடிஞ்சு போச்சு. இல்ல பாஸ், எனக்கு ஒரே விஷயம், 100 வருஷம் அரசியல நம்மளுக்கு 3 நாள்ல புரிய வச்சானுங்க பாத்தியா? நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்களேன். ஒரு 100 வருஷம் அரசியல் பின்பத்தை, அரசியல்ல ஒரு வேலை பண்ணத, ஒரு பேக்கான விஷயத்த பண்ணத 3 நாள்ல நம்மளுக்கு புரிய வச்சிட்டோம்டா. நாங்க யாரு, நாங்க எப்படின்னு 3 நாள்ல காமிச்சிட்டோம். பதவி வெறி புடிச்சு நீ 2 பேர் இத்தனை நாள் ஒன்னாதான் இருந்திருக்க, ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்க. எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறம் ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் எனக்கு அப்பவே டவுட், இந்த 5 வருஷத்துல இந்த எடப்பாடி ஏன் வந்து ஸ்டாலினை பார்த்து எதுவுமே அக்ரெசிவா பேசல, ஏன் பண்ணல எனக்கு டவுட்டாவே இருந்தது. இப்பதான் தெரிஞ்சு நீ 2 பேரும் ஒரே குட்டியில் ஊர்ல மட்டும்ட்டு மத்த பேர் எக்ஸ்போஸ் ஆ. நீ என்னன்னு எனக்கு ஆக்சுவலா ஹாப்பி தாங்க, இவனுக்கு இதுக்கப்புறம் ஜெயிக்க மாட்டாங்க எங்கேயுமே. இல்ல வந்துட்டோம், அதுக்கு அடுத்து ஒத்த நிலைமை. இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லடா, இந்தியாவுக்கு சேர்த்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. இல்ல திராவிட, எனக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் ஞாபகப்படுத்துறாரு இந்த ஆளுநர். ஒவ்வொரு தடவை ரெக்கார்ட் நோட் காட்டும்போது ஏன் கோடு போடல,
இந்த இடத்துல ஏன் 2 புள்ளி வச்சுக்கிறேன், இவ்வாறு படம் வரைஞ்சுக்கிற பாகம் குறிக்கல, சரியா போய் எடுத்துட்டு வந்து தூக்கி நோட்டை போடுவாரு. அது மாதிரி எல்லாமே கரெக்டா இருந்தாலும் இன்னும் 2 நாள் கழிச்சு எடுத்துருவா அப்படின்னு. ஓ 10ஆம் தேதிக்குள்ள முடிச்சு இந்த டைமிங்ன்றது 10ஆம் தேதி கன்ஃபார்மா? அது உறுதியா அந்த டைமிங் கன்ஃபார்மா? இல்ல அது எதை பேஸ் பண்ணினா அந்த சொல்லுங்க. சாரி கிரேசியஸ்கோ, ஒரே ஒரு இது அது பண்றது ஒரு பக்கம் நகைச்சுவையா நம்ம சொன்னாலும் பார்க்கவே எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்குங்க. நீங்க யாருங்க ஆளுநரு? இந்த மாதிரி வந்து சும்மா ஒரு சிஎம் எலெக்ட வந்து 3 முறை வந்து உங்க ஆபீஸ்க்கு வர வைக்கிறீங்களே, நீங்க அவ்வளவு பெரிய ஆளும் இல்ல ஆளுநரும் இல்ல, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் மாதிரி. நீ வந்து இங்க சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியை தான், இங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தணும் முறைப்படி. அதை விட்டுட்டு நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் தான் ஒரு சீட்டு வாங்கினதே பெரிய விஷயம். அடுத்த எலெக்ஷன்ல உங்க கட்சி 0 சீட் வாங்கிரும். இவங்க ஒட்டுமொத்த நான் எப்படி தெரியுமா பாக்குறேங்க இவரு பண்ணது ஒரு நாள்ல, இந்த போலிங் பால் வந்து எல்லா பின்னையும் உடைச்சிரும்ல. நான் இந்த போலிங் வேற ஸ்போர்ட் சொல்றேன், இந்த பெரிய ஒரு பால் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்க ஒட்டுமொத்த அரசியல மாஸ்டர் சொல்ற மாதிரி ஒரே நாள்ல என்னன்னு வந்து உடைச்சு காமிச்சிட்டாரு ஊருக்கே. 1.75 கோடி ஓட்டை வாங்கின ஒரு கட்சி எல்லார்கிட்டயும் இங்க வந்து கையேந்த வேண்டியதா இருக்குது. அது ஓகே, அது முறைப்படி எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து இருக்கும், அவங்க வந்து இது பண்றாங்க. ஆனா நடுவுல ஒரு அரசியல் சாக்கடை ஓடுது பாருங்களேன், அதை பார்த்தாதான் இங்க சிரிப்பா வருது. இதை வச்சு ஒரு படம் எனக்கு யாராவது சொல்லுங்க, இது தப்பா பேசுறதா மன்னிச்சிருங்க. அமீர் ஒரு ட்விட் போட்டிருந்தார், ஒரு சிறுபான்மையினர் ஆட்சி அமைக்க கூடாதுன்ற நோக்கத்துல தான் இவங்க எல்லாம் பண்றாங்களா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு யாராவது இருக்கா? ஒருவேளை அப்படி போதும் அந்த அரசியல். விஜய கண்டிப்பா கிடையாது. நிறுத்திட்டான் பாத்தியா? இப்போ அவருக்கு ரிலிஜன் கேஸ்ட் இல்லைன்னு தான் அவர் சர்டிபிகேட்ல இருக்கு. அவருக்கு பிடிச்ச கடவுளை அவர் கும்பிடுறாரு, இவ்வளவுதான் சிம்பிள் டேர்ம். ஆனா அவரோட ஜோசப் விஜய் இருக்கனால அவர் கிறிஸ்டின்ஸ். இங்க பாரு, இந்த டெம்ப்ளேட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல்ல ஒரு டெம்ப்ளேட் தூக்கி போட்டுனே இருப்பானுங்க எப்பயுமே. அதை வந்து எல்லாருமே ஒரு விஷயத்துல பார்க்கணும், டைமென்ஷன்ல பார்க்கணும். அவருக்கு வந்து இன்னொரு முகம் இருக்கு, இதெல்லாம் காமிக்கிறது எதுக்குன்னா, நீ வந்து பீப்புளை இன்னும் மாத்திக்கிட்டே இருக்கணும், மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு சர்க்கிள்ல அடைக்கணும். ஆமா, அப்படின்னு பாக்குறேன். எத்தனை பொது தொகுதியில என் தலைவன் நிக்க வச்சு இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கான் தெரியுமா? இது இத்தனை வருஷம் பாலிடிக்ஸ்ல எவனுமே பண்ணது இல்லடா, அது பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மக்கள் பாக்கல. அவனுங்க ஏன் பண்றானுங்கன்னா, அவனுங்க கொடுத்த ப்ரெஷருக்கு இது எல்லாமே தெரியும் அவனுங்களுக்கு. எவ்வளவு மக்களுக்கு நம்ம கொடுத்த விட மக்கள் கிட்ட டபுள் ட்ரிபிள் மடங்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கானுங்க. ஒருத்தரும் கொந்தளிச்சிட்டு இருக்கான் தனித்தனியா. அதனால அவங்களுக்கு கிளியரா தெரியும், இதுக்கு மேல அவங்க லைஃப்லயும் அவங்க இது மேல கவுன்சிலர் சீட்டு கூட வின் பண்ண முடியாதுன்னு. அந்த பயத்துலதான் வந்து அவங்களால திரும்பி எப்படியே வரக்கூடாதுன்னு ட்ரை பண்றானுங்க தவிர வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த எல்லா நெரேட்டிவ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளை விட அவங்களுக்கு தாங்க இந்த ரீஎலெக்ஷனும் இந்த கவர்னரும் இந்த இதுலாம் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா நாளைக்கு வரைக்கும் இழுத்தடிச்சு கூட விட்டுருவானுங்க விசிகேவை. அப்புறம் என்ன சொல்லி பாருங்கன்னா, பாருங்க எங்களோட சப்போர்ட்ல தான் நீங்க வந்தீங்க, இன்னும் எங்க கிட்ட தான் அந்த பவர் இருக்கு, நாங்க எப்ப வேணா எங்களுக்கு கூப்பிட்டுப்போம், அந்த மாதிரிலாம் நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம எதுவுமே நம்ப வேணாம். இந்த வாட்டி திரும்பி கவர்னர் மாளிகைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த லெட்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஏன் இவரு கூட போக தேவையில்ல, யாராவது அனுப்பிச்சு கொடுத்துட்டு உடனே முடிச்சிடணும் டக்குன்னு. இது ரொம்ப டிலேவே பண்ணக்கூடாதுன்றது நான் ஆக்சுவலி. இல்ல மாஸ்டர், நீ சொன்ன மாதிரி அதாவது இந்த தேர்தலில் வந்து மக்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறது, ஜாதி பார்த்து ஓட்டு வாங்குறது, மதத்தை பார்த்து ஓட்டு வாங்குறது, அவர் எல்லாம் இந்த தேர்தலோட எல்லாத்தையும் தூக்கி எடுத்து போட்டாரு. அவர் எல்லாத்தையும் உடச்சு விட்டாரு. அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ யாரு ஹரிதா சொன்ன மாதிரி இந்த 6 மாசம் கழிச்சு ஓட்டு வச்சா ஒன்னாவது வந்து நடக்காது. அவங்க கிட்ட காசு இல்லை, மக்களுக்கு காசு கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னொன்னு வந்து காங்கிரஸ் கூட இல்ல. இனி 6 மாசம் கழிச்சு 6 மாசத்துல வைக்கிறோன்ற அவசியம் இல்ல. அவங்க 3 வருஷம் வரைக்கும் இழுக்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் திருப்பியும் இதே கொண்டு வருவாங்க. அதுக்குள்ள அவங்க என்னென்ன பண்ணுமோ பண்ணிக்குவாங்க. அண்ட் பிஜேபி மூலியமா என்னென்ன சட்டங்கள் நீங்க நிறைவேற்றக்கூடாதுன்னு நம்ம தடுத்துட்டு இருக்கோமோ எல்லாத்தையும் நிறைவேற்றிக்குவாங்க. அதெல்லாம் தான் பிரச்சனை. ஸோ 6 மாசம்னே நம்ம இங்க இருக்க முடியாது. 6 மாசம் ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கப்புறம் அவங்க 3 வருஷம் வரைக்கும் அந்த 6 மாசத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். 29 வரைக்கும் கூட இழுத்தடிச்சு ஒரே ஏரியா தேர்தல் கூட வைக்கலாம், அவங்க பிளான் பண்ணலாம் அந்த மாதிரி. பட் இப்ப ரியாலிட்டில 2 பேர் கையில தான். ஆனா பின்பற்றிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல அந்த 6 மாசம் கான்செப்ட்ங்கிறதுக்கே போக கூடாது. இல்ல எல்லாமே வந்து திருமா கையிலயும் ஐயுஎம்எல் கையிலயும் மட்டும் தான் இருக்கு. அவங்க தான் அதை டிசைட் பண்ண போறாங்க. ஐயுஎம்எல் ப்ளேயே பண்ணாது ப்ரோ. வந்து கம்முனு இருங்க. ஐயுஎம்எல் கிடையவே இல்ல நான் என்ன சொல்றேன்னா
கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேர் கையில தான் யார் ஆட்சிக்கு போறதுன்ற இது இல்ல இல்ல இருக்கு. அவங்க ஏன் அது ஐஎம்எல் தேவையில்ல. கையில யார் சொன்னாங்க? ஐஎம்எல் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்க? இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னா இல்ல இல்ல நம்ம நீங்க போறது சொல்றது எனக்கு ஜஸ்ட் புரியுது. இருங்க, நான் ஒரு சரியான பதில் சொல்றேன். நீ சாப்பாடு சாப்பிடணும்னா நீ வேலை செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரிதான் இப்ப நடக்குது. நீ இங்க ஒரு டெமோக்ரஸியா இங்க ஒருத்தர் ரூல் பண்ணணும்னா நீ வேற வழியில இது பண்ணிதான் ஆகணும். நீ தயவுல இல்ல, உனக்குமே அது நல்லதுன்றது தான் வலியுறுத்தல். அது ஓகே மாசு, சொல்றது ஐஎம்எல் கையிலுக்கு சொல்லிட்டு சொல்றேன். அது சொல்றேன். இல்ல ஏன்னா 2 சீட் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதாங்க ஐஎம்எல் தேவையில்ல சொல்றேன். ப்ரோ, 2 விசிகேவோட பேருக்கும் ஸ்டாண்டே போதும் ப்ரோ. இல்ல விசிகே ஸ்டாண்டே போதும். விசிகே இஸ் மோர் எனஃப் ஸ்டாண்ட். விசிகேவோட ஸ்டாண்டே போதும். ஏன்னா சிபிஎம் சிபிஐ ஜாயின் பண்ணிட்டாங்க. ஐஎம்எல் இதுக்கப்புறம் அவங்க அவங்களும் சப்போர்ட் தரணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நீ விசிகேவோட ஸ்டாண்டே போதும், மோர் எனஃப். அண்ணன் உட்கார வரைக்கும் தான் அந்த பிரச்சனை இல்லை. உட்காந்துட்டாருன்னா இன்னொரு மேஜிக் ஒன்று நடக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பாலு என்ன அண்ணன் சொல்றது, எப்பவுமே சொல்லும்போதுதான் கேட்டதை தாண்டி அதேதான் ஆடுவாரு அந்த மனுஷன். அதேதான் இல்ல அந்த கேட்டதை மேஜிக் தாண்டி ஆடுவாரு. அதேதான் அதே மாதிரி மேஜிக். எல்லாரையும் நல்லா பாத்துப்பாரு. அந்த ஒரு விஷயத்துல அண்ணனை சக்க பத்தி நம்மளுக்கு இல்ல எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல இல்ல சர்க்கரையை நோக்கி எறும்பு வந்துதானே ஆகணும். நான் எதுக்கு சொல்றேன்னா ஆமாமா பாஸ் ப்ரோ அதுக்கு சொல்ற சொல்றேன். நரேட்டிவ் என்னன்னு புரியுது. அது நடந்ததுக்கு அப்புறம் பாப்போம் பாஸ் ப்ரோ. பாஸ் ப்ரோ இல்ல, இன்னொன்னும் கேள்விப்பட்டேன். முத்துராஜ் ஒரே ஒண்ணு இன்னொன்னும் சொல்லுங்க. கேள்விப்பட்டேன். அது எவ்வளவு தூரம் இந்த உண்மைன்னு தெரியல, திருப்பி வதந்தி தான் அது. 2 கட்சியும் இங்க சேர்ந்து ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்குறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வதந்தி அப்படியே வதந்தி விட்டுறேன். காலைல தான் ஒருத்தன் ஐயா வந்து வதந்தி, பேசி ஐயா கிளம்பிட்டான். வதந்தி, ஐயா அது வதந்தி, ஐயா வேணாம் ஐயா, விட்டுருங்க ஐயா. அது இல்ல வதந்தியாவே காலைல தான் இருக்கட்டும். ஒருத்தனை நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்களா. அந்த ஒரு விஷயத்தை இமேஜினேஷன் பாருங்க. உங்களுக்கு சிரிப்பு வரலாம் சொல்லுங்க. அதை நினைச்சு சிரிப்பு வருதா இல்ல இல்ல சிரிப்பு இல்ல தான் வந்துச்சா? அந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி இருக்கிறது நல்லதுதான். மக்களுக்கு புரிஞ்சிரும்ல, இவனுக்கு இந்த மாதிரி ப்ரோ ஆட்டம் நான் போடுறானுங்கன்னு என்ன ஒரு சொல்றேன், புரிஞ்சிரும். இல்ல நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் நீங்க கெட்டா திங்க் பண்ணிக்கலாம். ஒண்ணுத்துக்கும் உதவாத பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம நம்புறது எப்படின்னு கேக்குறேன். இல்ல நம்ம நம்புறதுக்கு இல்ல, மக்களுக்கு ஒரு விஷயம் போய் சேரும்ல. இவனுக்கு 2 பேரும் அட்டகாசம் பண்றானுங்க, இவனுக்கு 2 பேரு திரைமறைவு வேலை பண்றானுங்க அப்படிங்கிறது ஒரு வெளிச்சமே போய் சேரும். நம்ம அதை நம்பல. அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்ல. அது ஒரு வதந்திங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா இப்போ ஒத்துக்கிறோம். அதை அதான் மக்கள் எப்படி நான் ஒரு ஒண்ணு பார்ப்பாங்கங்கிற விஷயம் கேள்விப்பட்டேன். இருக்குல்ல. இல்ல நான் ஒரு ஒன்னும் நிமிஷம் கேள்விப்பட்டேன். எதுக்கு இவ்வளவு சிக்கல், இவங்க வந்தா அவங்க போட மாட்டாங்க, அவங்க வந்தா அங்க போட்டாங்க. பேசாம நம்ம அண்ணன் சீமான முதலமைச்சர் ஆக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. ஒரு சாட்டை முருகன் மூலியமா தூது விட்டுட்டு இருக்காங்க. அவர் தான் எல்லா கட்சியிலும் போய் வாய் போடுவாரு, ஐ மீன் வாய் பேசுவாரு. அதனால அவருக்கு யார்ட்டையும் பகை இல்லை. அங்காளி பங்காளி சித்தப்பா மாமன் மச்சான் எல்லா உறவும் அந்த கட்சியில தான் இருக்குது. அதனால அவராக்கி விட்டுருவாருன்றாங்க. என்ன மாஸ்டர், கரெக்ட் தானே? இல்ல பாபு, அதான் அண்ணன் ரிசைன் பண்ற இடத்துல போயிட்டு சீமான் நிக்கிறமே, சீமான் ஜெயிச்சா அதுக்கடுத்து அவர் சிஎம் ஆயிடுவாரு. இல்ல எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. காலையிலே பெண்ணு அதான் சபரீஷன் பைத்தியக்காரன் எல்லா நியூஸ் மீடியாவுக்கு சொல்லி அமைச்சிருக்கான். காலைல என்ன நியூஸ் தெரியுமா மேல போட்டிருக்கேன் பாரு. புதுச்சேரியில் இருந்து எல்லா எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் சென்னை புறப்பட்டார்கள் போட்டிருக்கான். அவன் புறப்பட்ட என்ன புறப்படல என்னடா, அவன் வேஸ்டா, அவன் ஒண்ணுத்துக்கு யூஸ் ஆக மாட்டான்டா. மேலும் அவர்கள் தங்களது காருக்கு ஃபுல் டீசல் அடித்தனர். 5000 ரூபாய் பணம் கேட்டதுக்கு, தம்பி எடப்பாடி தான் அடுத்த முதலமைச்சர் உனக்கு தெரியாதா என்று கூறிவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகினர் என்று கூடுதல் தகவல். ரமேஷ் இல்ல பாபு, அதை அவனே சொல்லிட்டான். நேற்று காமராஜ் சொல்லிட்டு வந்தான்ல, அவனே சொல்றான், நான் புதுச்சேரியில இருந்து எதுக்குடா புதுச்சேரி போனீங்கன்ற மாதிரி தான் ஆச்சு. புதுச்சேரியில இருந்து இப்பதான் வந்த அப்படி சொல்லியிருந்தான். அதாவது முதல்ல விசி சண்முகமும் வேலுமணி போட்ட ஸ்கெட்சில் உஷாராயிட்டாரு படப்பாடி பழனிசாமி. அதனால என்ன பண்றாரு, இருக்கிற வரைக்கும் ஜிக்ஜாக் வேலை காட்டுங்கிற எவனாவது நழுவிட போயிடும். தம்பி நீதான் கல்வித்துறை அமைச்சர், தம்பி நீதான் பொதுப்பணித்துறை, தம்பி நீ மின்சாரத்துறை, 40 பேர் 40 டிபார்ட்மெண்ட் குறிச்சுட்டு உட்கார வச்சுக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் போவோம். அண்ணன் உட்கார வரைக்கும் அந்த போகும். விஜய் எல்லாம் மாட்டாரு தம்பி, அந்த செவரில் நம்ம பேர் தான் வரும்னு இந்த ஸ்கிரிப்ட் போய்கினே இருக்குதான்னு பாரு. இல்ல டிரைவர், அதை நம்ப வச்சுதான் அத்தனை நாள் ஊட்டிக்கிட்டே இருந்தா ஸ்கிரிப்ட் போய்கிட்டே தான் இருக்கும். பார்க்கலாம் அது எது கைஸ் வரைக்கும். காலையில ஒரு 3-3:30 மணி இருக்கும். திடீர்னு ஒரு ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ண, அது டிஎம்கே ஸ்பேஸ் நினைக்கிறேன். இன்னும் இவனுங்க இங்க எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இன்னும் இவனுங்க இன்ஸ்டாகிராம்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், எப்படி காமெடி பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னும் ரூட் மாஃபியா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நம்பிட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்னத்த சொல்றதுன்னே இல்ல தெரியல டேய், எனக்கு. இன்ஸ்டாகிராம்ல சீரியஸா அக்கௌண்ட் ஓபன் பண்ண தெரியாத தற்குறீங்களாடா நீங்க? டேய் நான் வேணா ஓபன் பண்ணி ஒண்ணு உங்களுக்கு ஐடி தரட்டா? இல்ல ஜிபி முத்து போன் நம்பர் வாங்கி கொடுக்குறேன். அந்த ஆள்கிட்ட கீழே அவர் சொல்லுவார், இலை செத்த பையிலே எப்படி லாகின் பண்ணி பாஸ்வேர்டு போடு அப்படின்னு அவர்கிட்ட போய் கேளு. அவர் தான் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்கிறார். அதெல்லாம் அவனுக்கு ஆல்ரெடி
இது கிரியேட் பண்ணி ஃபுல் மோட்ல ஃபன் பண்றானுங்க. நீங்க வேற. அவனுக்கு ஆ. தான் அக்கௌண்ட் ஓபன் கைஸ் பண்ண தெரியாம தான் சில அவனுங்க தற்குறிங்க அழுததா சொல்றாங்களே. அவனுக்கு இப்ப என்ன தெரியுமா, இந்த வடிவேல் காமெடி நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. பாஸ் நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். எப்படி? அதான் சீப் எடுத்துட்டேனே. சீப் எடுத்துட்டா எப்படி கல்யாணம் நடக்கும்? அந்த கதை தான்டா பண்ண இருக்கானுங்க. டேய், அதுல ஒருத்தன் தலைமைக்கு ஃபோன் பண்ணி, பாஸ் நாங்க இன்ஸ்டாகிராம் ஸ்பேஸ்ல இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். டேய் நாங்க இன்ஸ்டாகிராம் பாக்குறோம். எதுடா ஸ்பேஸ்? அந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கானுங்க. ChatGPT இல்ல கேக்குறானுங்க கைஸ். எப்படி இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓபன் பண்றது? இல்ல நாங்க நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது அவன் நம்ம 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு ஈவினிங் பேசினது, இது அவன் ஸ்பேஸ்ல கேட்டதை நான் சொல்றேன். அவன் சொல்றான், இப்ப எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்திருக்கா, இன்ஸ்டாகிராம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நான் எப்பத்துல இருந்து உங்ககிட்ட சொன்னேன்டா, என்னை யாராவது கேட்டீங்களாடா இன்ஸ்டாகிராம் வந்து பாருங்கடா அங்க ஒரு வேலை பண்றானுங்கடா கேட்டீங்களா? இப்ப ஏன்டா புலம்புறீங்க அப்படின்னு அவனை திட்டுறான். கீழே இருந்து ஒருத்தன், ஆமா இது கரெக்ட் இவன் சொல்றது, கைஸ் எல்லாரும் இன்ஸ்டா ஓபன் பண்ணு, இப்பத்துல இருந்து ரீல்ஸ் போடு, இனி இந்த 5 வருஷம் நம்ம பண்றதுல இதுதான் நம்ம பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல இறங்குறோம், இன்ஸ்டாகிராம் அடிச்சு தூக்குறோம், மொத்த பேரையும் வந்து ஆட்சில இருந்து இறக்குறோம் அப்படின்றானுங்கடா. எனக்கு அவனுங்க இத ஜோக்க யாராவது ஒருத்தர் ப்ரோ விடுங்க ப்ரோ அதை பாத்துக்கலாம் கூட, எல்லாம் சீரியஸா பண்றானுங்கடா. போக்குதா ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ, என்ன ஐடியில ப்ரோ ஓபன் பண்ண கரெக்டா இருக்கும்? டிஎம்கே கேக்குறான். இப்ப டிஎம்கேல போட்டாலும் என் பேர்ல ப்ரோ ஏதாவது போடுன்றான் அவன். சரி, இவன் அங்க போயிட்டு பெரும் பெரும் பருந்துன்னு ஸ்டாண்டு டான்ஸ் இல்ல பண்ணி இருப்பான். பாஸ்போ, நம்ம அண்ணன் இங்க உங்களுக்கு வந்து அதுக்காச்சு களத்துல இறங்கி குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பாஸ்போ, நாய்களுக்கு உங்களுக்கு கால அதுக்காச்சு அரசியலும் புரியல. ம் பாஸ்போ, இது எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட, இது ஃபர்ஸ்ட் பார்த்த போஸ்ட் தெரியுமா? அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தல் சொல்லிட்டு அந்த சேகபாபு பின்னா போறான், டிஎம் கைட்ல இருந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கா முடியல. ஓ சிரிப்பா டேய், ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணானுங்கடா. இப்ப டிஎம்கேன்னு ஓபன் பண்ணட்டுமா இல்ல என் பேர்ல ஓபன் பண்ணட்டுமா டவுட்டாவே கேக்குறான்டா அவன் ஒருத்தன். அந்த ஸ்பேஸ்ல நானும் இருந்தேன். ஆனா அந்த ஒருத்தன் இது சொல்றான், நீங்க வந்து ஆனா காசுலாம் நாங்க கொடுக்க மாட்டாங்க, வராது, நீங்களே பாத்துக்கணும் அப்படின்னு ஒருத்தன் பேக் அடிச்சிட்டான். டேய் அவன் நீங்க டேய் இல்ல இல்ல ஆனா ஆக்சுவலா உண்மையா இல்ல இல்ல பாவமா ஆக்சுவலா இருக்கு. அவங்க இல்ல இல்ல ஆக்சுவலா அவங்க மாறுவேடம் போடணும்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு பேர் போட்டு அண்டர்ஸ்கோர் டிவிகே ஐஃபன் டிவிகே பிளஸ் டிவிகே எது போட்டாலும் நாட் அவைலபிள்னு காமிக்குது. எப்படி காமிக்கும்? நம்ம தான் எல்லா ஐடியும் எடுத்துட்டோமே. அது இந்த மாதிரி வேலை தான் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஐடி டிவிக்கே வச்சு மாறுவேடத்துல போய் இவங்களை பத்தி தப்பு தப்பா பேசிடலாம்னு நினைச்சிட்டு போனானுங்க. ஆனா எதுவுமே நடக்கல. என்ன போட்டு டிவிக்கே போட்டாலும் நாட் அவைலபிள் நாட் அவைலபிள் அப்படின்னு காமிக்குதுன்னு பசங்க சொல்லி கலாச்சிட்டு இருந்தானுங்க. இந்த ஐயோ, லெவல்ல தான் அவங்க கொத்துஸ் அவங்க மொத்த ஐக்கியம் எல்லாம் ஃபேக் போயிட்டு ஐடி இருக்கு. தான் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. கொத்துஸ் மொத்த பேருமே எல்லாம் மெயின் ஐடில வந்து கச்சமச்சா பண்ணுவானுங்க. இப்போ மொத்த பேர் ஃபேக் ஐடில வரான். 4-5 ஃபாலோவர்ஸ் வச்சுக்கின்னு பேசிட்டு இருக்கான். விஜய் சிஎம் ஆயிட்டா நமக்கு எப்படி எந்த எனக்கு மாதிரி ஆக்கி விடுறோம். எனக்கு ஒரு இன்ஃபுளுசர் தெரியும் ஓகேவா, இன்ஸ்டாகிராம்ல நம்ம பையனா டிவிக்கு ரிலேட்டடா போவான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியன் லெவலுக்கு ஒரு வீடியோ புஷ் ஆச்சு. ஆனா அவனுக்கு ஃபாலோவர்ஸ் கம்மி தான், 32 கேக்கு தான் இருக்கு அவனுக்கு ஃபாலோவர்ஸ், கம்மி ஃபாலோவர்ஸ் தான். 1 மில்லியனுக்கு வந்து புஷ் ஆச்சு ஒரு வீடியோ. அப்போ வந்து நான் அவனை அதை பார்த்துட்டு தான் அவனை கான்டாக்டே பண்ணேன். டேய் இப்போ டிவி அவன் நம்ம பேசினான். அவன் கமெண்ட் செக்ஷன்ல அவனை அபியூஸ் பண்ணி கொலை மிரட்டெல்லாம் விட்டுருந்தாங்க. நான் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிச்சேன். டேய் இதெல்லாம் உனக்கு ஏதாவது சீரியஸ் த்ரெட் இருக்கா, ஏதாவது இருந்தா சொல்றா, பேசிக்கலாம் அப்படின்னு. ப்ரோ இதெல்லாம் ரொம்ப நார்மல் ப்ரோ, இதெல்லாம் நான் முதல் வீடியோல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா எந்த ஐடி நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலும் இப்போ ஓபன் பண்ண நியூ ஐடியா இருக்கும், 2 ஃபாலோவர்ஸ் 1 ஃபாலோவர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வெறும் புது புது ஐடி ப்ரோனா. ஏன்னா அந்த கமெண்ட்டை மட்டும் தான் பார்த்து ஐடி ஓபன் பண்ணல. அதுக்கப்புறம் அவன் சொன்னதுக்கு அப்புறம் ஐடி எல்லாமே 4 ஃபாலோவர்ஸ் 5 ஃபாலோவர்ஸ். ஏய் இந்த பெயிண்டிங் தான் அவனுங்க எந்தெந்த வீடியோ புஷ் ஆகுதோ அது கீழே கமெண்ட், டே பைத்தியம் நீ ஒரு வீடியோ போட்டு புஷ் பண்ணா போதுடா, என்னடா வீடியோ கீழே வந்து கடிச்சு வச்சுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஒருத்தன் நல்லா ஞாபகம் இருக்கு, தம்பி பார்த்து இருந்துக்கோ நீ இருக்க மாட்டேன்னு போட்டிருக்கான். இது எல்லாரும் இப்படிதான் ப்ரோ இருக்கானுங்க. இப்ப எனக்கு நேத்து சத்தியமா நானா ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பர்சனலா அனுப்புறேன். நேத்து வந்துட்டு ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு. அவரு பெருசாலாம் டிவி கேக்கு இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண மாதிரி நான் பார்த்தேன். மேபி வாட்ஸ்அப்ல எங்கேயோ
ஸ்டோரி அந்த மாதிரி போட்டிருப்பாரு போல. ஏதாவது 1, 2 விஷயம் போடுறதுக்கே அவங்கள சுத்தி இருக்க இந்த டிஎம்கே ஜாம்பி கூட்டம் வந்து கடிச்சு வைக்கிறானுங்களாம், கொலை மிரட்டல் விட்டுட்டு இருக்கானுங்களாம். ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஒரு பர்சனலா அவர் போட்டா என்ன, அவரு சுத்தி அவரு சப்போர்ட் பண்றாருன்னு ஒரு 10 பேர் தெரிய போகுது. அதுக்கெல்லாம் கொலை மிரட்டல் விட்டு திரியிறானுங்க இந்த ஜாம்பிஸ் கூட்டம். நானும் சொல்லியிருக்கேன். நான் நிர்வாகி இல்லதான். இருந்தாலும் எனக்கு ஒரு சிலரை தெரியும். நீ ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க அப்படின்னு தான் நானும் சொல்லிட்டு வந்திருக்கேன். இவனுங்களை முதல்ல நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே கைஸ் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாமா? இவனுக்கு எங்க கைஸ் சேர்க்கலாம் இவனுங்கள? இல்ல இவனுங்களுக்குலாம் மறுவாழ்வு மையம் தான் அமைச்சு கொடுக்கணும். கொத்தடிமை மறுவாழ்வு இல்ல மையம். எனக்கு உண்மையா அதுதான் பெரிய வேலையா இருக்கு போல. நம்ம ஆட்சிக்கு வந்தா இதுதான் பண்ணும் போல. ஜோம்பிஸோட மோசமா இருக்கானுங்க.